Ashwin, career guidance expert. Round 1 choice filling முடிஞ்சு tentative allotment எல்லாத்துக்கும் வந்திருக்கு. இந்த tentative allotmentல accept and join, accept and upward இந்த இரண்டு ஆப்ஷனை யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணீங்களோ அவர்களுக்கு உண்டான வீடியோ தான் இந்த முக்கியமான வீடியோ. இதை நம்ம அவசரமாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட ஜோசா கவுன்சிலிங்க்கு வந்த பேரண்ட்ஸ் 2 பேர் ஈவன் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவர்களுக்கு 14ஆம் நாள் அந்த அப்வர்டட் சீட் வந்ததுக்கு அப்புறம் அந்த காலேஜுக்கு 7 நாளுக்குள்ளே போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது போல தவறாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இம்மிடியட்டாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அதே போல் இந்த 2 ஆப்ஷனை யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவர்களில் எத்தனை பேர் காலேஜுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்ததில், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்ததில் எத்தனை பேர் டிஎஃப்சிக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்த மாணவர்கள் நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், முதல்ல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அன்னைக்கு மட்டும் எந்த சீட் அலோகேட் ஆகிருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துட்டு அமைதியாக இருந்தாலும் இருந்திருப்பீங்களா இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவர்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக அதில் இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள், அது இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் காப்பி எப்படி இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜில் அவங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கோ, அதாவது இங்கே பாருங்கள், இது அப்ளிகேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் நம்ம ஹைட் பண்ணியிருக்கிறோம். காலேஜ் அலாட்டட், எந்த காலேஜ், 2006, இது காலேஜ் கோடு PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அலோகேட் ஆயிருக்கு. இவர்கள் எந்த காலேஜுக்கு போய் அவர்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு பணத்தை கட்டணும்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டிஎஃப்சி எங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பீலமேடு, கோயம்புத்தூர். என்ன கொடுத்துருக்காங்க, the candidate opted for accept and upward should report to the TFC that was selected during tentative confirmation by surrendering his original certificates. அப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கிட்டு என்னைக்குள்ளே போகணும், தெளிவாக ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. 22/9/2022 போகணுங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் இருக்கிறது. 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு, எந்த டிஎஃப்சி அதுவும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. சார் இது பாருங்க, இங்கே 2006 PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்குது, இங்கே ரிப்போர்ட்டிங் டிஎஃப்சி அதே PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்குதுங்கிறதுக்காக அந்தந்த காலேஜுக்கு போகணும்னு நினச்சாதீங்க. ஸோ கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிஎஃப்சிஸ் பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஈவன் GCTயில் கிடச்சிருந்தாலும் த பீப்புள் ஆர் கம்மிங் டு PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த இடத்துக்கு 22ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு யூ ஹாவ் டு பே த டியூஷன் ஃபீ அண்ட் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அங்கே சரண்டர் பண்ண வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் இன் ஒரிஜினல் அட் த டிஎஃப்சி, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், 10th மார்க் ஷீட்டு, HSC 11th and 12th, TC, பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஒருவேளை வெளி ஸ்டேட்லேயோ வெளிநாட்டிலையோ படிச்சிருந்தால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவர்கள் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியை டவுன்லோடு பண்ணி அந்த குறிப்பிட்ட அலாட்டட் டிஎஃப்சிக்கு போகாமல் இன்னும் இருப்பாங்க. அவர்களிடம் சொல்லி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கே போக சொல்லுங்கள். அப்படி போகவில்லை என்றால், சார் போகலைன்னா ஆல்ரெடி நான் அக்செப்ட்னு கொடுத்துருக்கிறேன்னே அந்த காலேஜே எனக்கு கிடைக்குமான்னு சில பேர் டவுட் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டருக்கு யாரெல்லாம் போகலையோ அவர்கள் ஃபர்தராக நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் கலந்துக்கவே முடியாது. அவ்வளவுதான். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவர்களுக்கு இனிமேல் கவுன்சிலிங் கிடையாது. ஆல்ரெடி கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. வேணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்தந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் இது மிக மிக முக்கியம். ஸோ இது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அடுத்தே பாருங்கள், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு. ஸோ ஜென்ரலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாருக்கு வரும் அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவர்களுக்கு வரும். அப்போது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க அந்தந்த காலேஜுக்கே நீங்கள் போய்க்கணும்.
அப்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவர்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர். அப்ளிகேஷன் நம்பர்லேருந்து வந்திருக்கு, எந்த காலேஜ் அலோகேட் ஆகிருக்கு அவர்கள் கொடுத்த சாய்ஸஸை வச்சு இது ஒரு 188.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இது. ஸோ காலேஜ் அலாட்டட் எங்கே இருக்குது? 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். அப்போ இந்த கல்லூரியில் அவர்களுக்கு வந்து ஈசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கிடச்சிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்ததுனால அவர்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இப்பொழுது அவர்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லேயே இருக்கும். அதை கட்டாயமாக அவர்கள் டவுன்லோடு பண்ணிவிட்டு எங்கே போகணும்? த கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் டு த பிரின்சிபல் அண்ட் டீன் ஆஃப் த அபவ் allotted காலேஜ் பை சரண்டரிங் his ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆன் ஆர் பிஃபோர் 22/9/2022. 22ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும். நீங்கள் 23ஆம் தேதி காலையில் போனீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, சார் நாங்கள் 23ஆம் தேதி காலையில் வந்துடுறோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலேஜுக்காரங்க கேட்பாங்க நம்மளுக்கு அட்மிஷன் வருதுன்னு. ஆனால் டோட் வில் நாட் ஹியர் யூ. 22ஆம் தேதி மாலை 5 மணியோட கிட்டத்தட்ட எல்லா ப்ராசஸும் முடிந்து யாரெல்லாம் வந்து கல்லூரிகள் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி யாரோட நேமையெல்லாம் கல்லூரிகள் உள்ளே, அதாவது டோட்டுடைய வெப்சைட்டில் வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டில் கொண்டுட்டு போய் வச்சு அந்த அப்வர்டு மூமெண்ட் கேட்டவர்களுக்கான வாய்ப்பாக அது அமையும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு, சார் 22ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, நாங்கள் 23ஆம் தேதி காலையில் வந்துடுறேன்னு காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நோ, தே won't accept, ஈவன் டோட் won't accept. அப்போ 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே முடிந்த வரைக்கும் சீக்கிரம் மாணவர்கள் சென்று விட வேண்டும். ஏன்னா கல்லூரிங்கிறது 5 மணி வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. ஈவன் 4 மணிக்கு முன்னால் போனாலும் அது நல்லது. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து அந்தந்த கல்லூரிகள், எந்த கல்லூரிகள் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீர்களோ அந்த கல்லூரிக்கு நேரில் போய் விசிட் பண்ணி நீங்கள் ஃபீஸை கட்டலாம். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நேரில் போய் பார்த்து டியூஷன் ஃபீஸை மட்டும்தான் நாங்கள் முதல்ல வாங்குகிறோம், அதுக்கப்புறம் 1 மந்த் டைம் கொடுத்து அதர் ஃபீஸை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் காலேஜஸோட கூட்டமைப்பு வந்து டோட்டுக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டோம். ஆனாலும் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ஃபுல் ஃபீஸை கட்டினா தான் நாங்கள் அட்மிஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நாம் கேள்விப்பட்டோம். கல்லூரிகள் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பல வருடம் அவர்களுடைய உழைப்பை போட்டு மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் குடும்பத்தை எப்படியாவது மேலே கொண்டு வந்து விட வேண்டும், நாம் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களது கல்லூரியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். கல்லூரிகள் தயவு செய்து நன்கு படித்து உங்கள் கல்லூரியில் சீட் எடுத்து வந்த மாணவர்களை டியூஷன் ஃபீஸ் மட்டும் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாத காலம் அவர்களுக்காக டைம் கொடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸை கலெக்ட் பண்ணினால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்குத்தான் நம்ம முதல்லையே சொன்னோம், எந்த காலேஜிலெல்லாம் நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துருக்குறீங்களோ அந்த காலேஜில் ஃபீஸ் எவ்வளவுன்னு போய் கேட்டுட்டு வந்துடுங்கன்னு சொன்னோம். இதை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய செய்தி. ஆனாலும் மாணவர்களுக்கு சரியான முறையில் அனைத்தையும் எடுத்து சொல்லி அவர்கள் சரியான பாதையில் சென்றுவிட வேண்டும் என்றுதான் நானும் சரி, நிறைய கல்வியாளர்களும் சரி, அதைவிட டோட் இந்த வருடம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் யாராச்சும் டிசியை கொண்டுட்டு வரலைன்னா ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆகிருக்கு, குயிக்காக வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிறாங்க. ரியலி திஸ் இயர் டோட் ஹேஸ் டேக்கன் எனார்மஸ் எஃபோர்ட் to bring in the students. Wonderful effort, kudos to them அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வீடியோவை நாம் ரொம்ப இம்மீடியட்டாக போட வேண்டியது இருக்குது அப்படின்னா, எத்தனை மாணவர்கள் இதுவரைக்கும் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா இந்த இடத்துல இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்கள், அதாவது 11,595 மாணவர்களில் 6,277 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்திருக்கிறார்கள். சுமார் 54.14% மாணவர்கள் நான் சாய்ஸ் ஃபில்லிங்கை சரியாக செய்திருக்கிறேன், நான் எனக்கு கிடைச்ச காலேஜே போதும் என்ற முடிவை எடுத்து அக்செப்ட் அண்ட் ஜாயினை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்று 19ஆம் தேதியான இன்று மாலை 1 மணி நிலவரப்படி நம்மளுக்கு அத்தன்டிகேட்டட் சோர்சஸ் மூலமாக இம்மீடியட்லி வி காட் த நம்பர்ஸ். வெறும்
2395 மாணவர்கள் தான் இதுவரைக்கும் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6277ல் 2395 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 38% தான் மாணவர்கள் வந்து அவர்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் கிடைத்திருக்கிறதோ அந்த கல்லூரிகளில் போய் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. மீதமுள்ள 62% மாணவர்கள் இன்னும் செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைத்தது. மனமும் பதபதைக்கிறது. தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் போகக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ எப்படியாவது தெரியப்படுத்துங்கள். நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியாதா என்று. நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருப்பதனால்தான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தா அப்வோர்டு காலேஜ் வந்ததுக்கப்புறம் 7 நாளுக்கு அந்த காலேஜை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ப்ளீஸ் டூ ஃபார்வர்ட் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் என்றால் இந்த 11595ல் 4430. அதில் இன்று மதியம் 1 மணி நிலவரப்படி 2485 மாணவர்கள், கிட்டத்தட்ட அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்த மாணவர்கள் 56% மாணவர்கள் வந்து டிஎஃப்சிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 44% மாணவர்கள் தான் இன்னும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம we got the number from the authenticated very reliable sources. அப்போது நம்முடைய மாணவர்கள் சீக்கிரமாக உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா எந்த கல்லூரிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த கல்லூரிக்கு நீங்கள் சீக்கிரமாக போங்க. அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஎஃப்சி அலோகேட் ஆகிருக்கோ அந்த டிஎஃப்சிக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ப்ளஸ் டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டு இம்மீடியட்டாக போங்க. இதை மாணவர்கள் வந்து கட்டாயம் புரிந்து கொண்டு இதற்காக வெரி குயிக்காக நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த வீடியோவை முடிந்தவரை உங்களது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஃபஸ்ட் ரவுண்டு போனவங்க, ஈவன் செகண்ட் ரவுண்டுக்கு போகிறவங்க எல்லாரும் இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அலோகேட் ஆச்சுன்னா அந்த கல்லூரிக்கு செல்வதற்கு ரெடியாக இருங்க. அந்த கல்லூரியுடைய ஃபீஸ் எவ்வளோங்கிறது இம்மீடியட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி காலையிலிருந்தே 6 கால்ஸ் வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் வந்து நிறைய ஃபீஸ் இருக்குது சார், எங்களால் சேர முடியலன்னு சொல்லிட்டு 2 மாணவர்கள் தரம் குறைவான கல்லூரியில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவையும், அதே போல் 2 மாணவர்கள் வந்து அடுத்த வருஷம் நாங்கள் இதே மார்க்கை வச்சு நாங்கள் வேறு ஏதோ காலேஜுக்கு போயிட்டோம் சார், நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அழுகிறார்கள். இது நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டீர்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நீங்கள் போய் அந்த காலேஜ் நேரில் போய் பார்த்து எவ்வளோ ஃபீஸ் வரும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இம்மீடியட்டாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம திருப்பி சொல்லியிருந்தோம். மாணவர்களும் பெற்றோர்களும் அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. அட்லீஸ்ட் ரவுண்டு 2க்கு போகக்கூடிய மாணவர்கள் அட்லீஸ்ட் அந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த கல்லூரிகளை வந்து நீங்கள் சாய்ஸில் போட்டிங்களோ அந்த கல்லூரிகளை தயவு செய்து ஒரு முறை அந்த கல்லூரிக்கு விசிட் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்த மாணவர்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதே போல் மாணவர்கள் வந்து இன்னும் நிறைய பேர் செல்லாமல் இருக்கிறார்கள். ஸோ இவ்வளோதான் டேர்ன் அவுட் ஆயிருக்கு என்பதை காண்பிப்பதற்காக இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டிலிருந்து செகண்ட் ரவுண்டுக்கு எத்தனை மாணவர்கள் வருவார்கள் என்ற கணிப்பை நாம் கையோடு வைத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நாம் கொண்டு வருவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.